அழுத்து போன ஒரு இளைஞர் 9 மாதங்களாக வேலை கிடைக்காமல் இருந்திருக்கிறார். ஒரே ஒரு ரெஸ்யூம் அப்டேட் செய்ததால் வருடத்திற்கு ரூபாய் 50 லட்சம் சம்பளத்துடன் வேலை சேர்ந்துள்ளாராம். அதுவும் ChatGPT உதவியால். இந்த கதையை அவர் ரெடிட்டில் பகிர்ந்த உடனே இந்தியா முழுக்க வைரலாகியுள்ளது. என்னவென்று விரிவாக பார்க்கலாம். டெல்லியைச் சேர்ந்த கணினி அறிவியல் பட்டதாரி ஒருவர் கடந்த 9 மாதங்களாக எந்த நிறுவனத்தில் இருந்தும் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். ஒரு நேர்காணலும் அவருக்கு சாதகமாக சரியாக வராமல் போனதால் அவர் தனது ரெஸ்யூமில் தான் பிரச்சனை இருக்குமோ என்று சந்தேகித்துள்ளார். அதன் பிறகு அவர் ChatGPT-யை பயன்படுத்தும் முடிவுக்கு வந்தார். ChatGPT-யில் என் ரெஸ்யூமில் மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகும் மாதிரி மாற்றிக்கொடு என்று கேட்டுள்ளார். அதற்கு பிறகு ChatGPT அவர் முன்னால் செய்த ப்ராஜெக்ட்களை நிறுவனம் எதிர்பார்க்கும் மொழியில் எழுதி கொடுத்துள்ளது. ரெஸ்யூமை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ரீபில்ட் செய்து கொடுத்துள்ளதாம். இவர் அந்த ரெஸ்யூமை பயன்படுத்தி விண்ணப்பித்ததும் அடுத்த சில நாட்களிலேயே பல இடங்களிலிருந்து இன்டர்வியூ கால்ஸ் வர தொடங்கியுள்ளது. சமீபத்தில் தான் ஒரு பெரிய டெக் நிறுவனத்திலிருந்து ஆண்டு வருமானம் ரூபாய் 50 லட்சம் என்ற ஆஃபர் லெட்டர் நேரடியாக கிடைத்துள்ளதாம். 9 மாதங்களுக்கு மேலாக வேலை இல்லை என்று கவலைப்பட்டிருந்த அந்த நபருக்கு ஒரே ஒரு ரெஸ்யூம் அப்டேட்டில் மிகப்பெரிய சேலரி பேக்கேஜில் வேலையை பிடித்திருக்கிறார். இந்த அனுபவத்தை அவர் ரெடிட்டின் டெவலப்பர்ஸ் இந்தியா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அவர் எழுதியதை பார்த்து வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள், இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகுபவர்கள், ஏடிஎஸ் ஃபில்டரில் சிக்குபவர்கள் எல்லாருமே பெரிதும் இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறார்கள். இந்த கதையின் முக்கிய கரு என்னவென்றால், ஸ்கில்ஸ் இருந்தாலும் பிரசன்டேஷன் பிளசன்டாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும் ரெஸ்யூம் சரியில்லாமல் இருப்பதால் தான் பலர் திறமை இருந்தும் ஷார்ட் லிஸ்ட் ஆவதில்லை என்று கூறுகிறார்கள். அந்த ஒரு தடையை ChatGPT மூலம் சரி செய்ததால் 9 மாதம் வேலை இல்லாமல் இருந்த ஒருவர் வருடத்திற்கு 50 லட்சம் ஊதியத்திற்கு உயர்ந்திருக்கிறார். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை செய்தியாக பார்க்கப்படுகிறது.